கரணம் போட்டு வந்தோம் பிள்ளையாரே, தலையில் குட்டுகளும் குட்டி வந்தோம் பிள்ளையாரே. தோப்பு கரணம் போட்டு வந்தோம் பிள்ளையாரே, தலையில் குட்டுகளும் குட்டி வந்தோம் பிள்ளையாரே. மஞ்சளிலே பிடித்து வைத்தோம் பிள்ளையாரே. ஐயா, மஞ்சளிலே பிடித்து வைத்தோம் பிள்ளையாரே. வாழ்வில் மங்களத்தை தந்திடுவார் பிள்ளையாரே. வாழ்வில் மங்களத்தை தந்திடுவார் பிள்ளையாரே. தோப்பு கரணம் போட்டு வந்தோம் பிள்ளையாரே, தலையில் குட்டுகளும் குட்டி வந்தோம் பிள்ளையாரே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான குரோதி வருஷம் பங்குனி மாதம் 18ஆம் நாள் 1/4/2025 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, இன்று மங்களவாரம் என்கின்ற செவ்வாய்க்கிழமை நாம் ஆசாசிராக ஆலயங்களில் சென்று வழிபாடுகள் செய்து இறையருளையெல்லாம் பெறுவதோடு, இன்றைய தினம் விக்னங்கள் தீர்க்கின்ற விநாயகப் பெருமானை வேண்டி மாதங்கள் தோறும் அனுஷ்டிக்கின்றதாகிய வளர்பிறை சதுர்த்தி விரதம், விநாயகப் பெருமானுக்குரிய விரதம், சதுர்த்தி விரதம். நாம் விநாயகப் பெருமானுக்கு பிரீதியான நாளிகேரம் என்கின்ற சிதறு தேங்காய் உடைத்து வழிபாடு செய்வது, மோதகம், அவல், கொழுக்கட்டை, பால் பாயசம், பால் போன்ற நிவேதனங்கள் வைத்து பிரார்த்தனை செய்வதும், அத்தோடு இன்று முருகப்பெருமானுக்குரிய கார்த்திகை நட்சத்திர விரதம். விநாயகப் பெருமானுக்குரியது வளர்பிறை சதுர்த்தி விரதம், அது திதியை அடிப்படையாக கொண்டது. முருகப்பெருமானுக்குரியது நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டது, கார்த்திகை நட்சத்திர விரதம். இந்த கார்த்திகை முருகப்பெருமானுடைய ஆலயங்களிலே விசேஷமான பூஜைகள், வழிபாடுகள், கார்த்திகை உற்சவங்கள், இவ்வாறான சிறப்போடு கூடியதாகிய இந்த வழிபாடுகளில் நாமும் கலந்து இறையருளையெல்லாம் பூரணமாக பெறுகின்ற வகையில் அமைந்திருப்பது. இவ்வாறு இந்த சிறந்த நாளிலே நாம் விக்னங்கள் தீர்க்கின்ற விநாயகப் பெருமானையும் வழிபாடு செய்து, விநாயகப் பெருமானுடைய சோதரனாகிய முருகப்பெருமானையும் வழிபாடு செய்கின்ற கார்த்திகை நட்சத்திர விரதமும் சேர்ந்திருக்கின்றது. விநாயகர் ஆலயங்களிலே, முருகன் ஆலயங்களிலே நடைபெறுகின்ற விசேஷ பூஜைகள், அபிஷேகங்கள், ஆராதனைகள், உற்சவங்களிலும் கலந்து இறையருளையெல்லாம் பூர்ணமாக பெறுகின்ற வகையிலே நமக்கு எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்க வேண்டும், வாழ்வில் உயர்வுகள் நாம் பெற வேண்டும். இவ்வாறு இறை பிரார்த்தனைகளையும் செய்து பெற்றோர்கள், பெரியோர்கள், தாத்தா பாட்டி, மூத்தவர்கள் அவர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற வகையிலே அவருடைய பாதங்கள் பணிந்து அவருடைய ஆசியையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல் ஆசிகளும்.
இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று தவக்காலத்தின் 20ஆம் நாள். இயேசுவினுடைய வாழ்வை நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது, நற்செய்தியினுடைய ஒளியிலே பார்க்கின்ற பொழுது, இயேசுவை எல்லோரும் எப்பொழுதும் அமைந்த மனதோடு ஏற்று மதிப்பளித்து அவருடைய சொல்லை கேட்டு அவருக்கு உயர்ந்த மதிப்பை அவர்கள் கொடுத்தார்கள், ஏற்றுக்கொண்டார்கள் முழுமையாக என்பதல்ல. அவர் தம்முடைய சொந்த ஊருக்கு சென்று, அவர் ஒரு இறைவாக்கினராக சென்று அங்கு அவர் போதித்த பொழுது அந்த மக்களில் பலர் அல்லது சிலர் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பொழுது இயேசு கூறுகின்றார், இறைவாக்கினர்கள் தங்களுடைய சொந்த ஊரிலே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள் என்று. காரணம் என்னவென்றால், இதற்கு முன் வந்த இறைவாக்கினர்களையும் மக்கள் எல்லோரும் ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் இந்த இறைவாக்கினர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், புறையினத்தார்கள், அந்நியர்கள், வேற்று நாட்டவர்கள், வேற்று மதங்களிலே இருக்கின்றவர்கள் மட்டிலே அனுப்பி வைக்கப்படுகின்றார்கள். இந்த இயேசுவுக்கு இந்த மக்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அவரை ஒரு மலையிலே கொண்டு சென்று மலை உச்சியிலே இருந்து அவரை தள்ளிவிட்டு அவரை சாகடிக்க பார்த்தார்கள். அவ்வளவு தூரம் அந்த மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒருவரை கொலை செய்ய வேண்டும் என்று ஒரு கும்பல் சேர்ந்து, ஒரு கூட்டம் சேர்ந்து, சமுதாயம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து அவரை சாகடிக்க வேண்டும் என்று விரும்புகின்றது என்றால், அந்த சமூகம் எவ்வளவு கடின மனம் உள்ளதாகவோ அல்லது இந்த இயேசுவை அவர்கள் முற்றாகவே புரிந்து கொள்ளவில்லை என்பதை எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றது. இப்படி எங்களுடைய வாழ்விலும் நாங்கள் சில வேளைகளிலே நன்மையை செய்யலாம், சரியானதை சொல்லலாம், நன்மையானவற்றை நாங்கள் தேடலாம். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் உயர்ந்த குறிக்கோள்களுக்காக அல்லது கோட்பாடுகள், கொள்கைகளுக்காக வாழலாம். இறைவனுக்கு உகந்தவர்களாக நாங்கள் இருந்தாலும் எங்களை எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள் என்பது அல்ல. நாங்கள் எந்த மனநிலையோடு செயல்பட வேண்டும் என்று சொன்னால், இயேசு இந்த மக்கள் தன்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதனாலே அவர் தன்னுடைய இறைவாக்குரைக்கின்ற பணியை நிறுத்திவிடவில்லை. உண்மைக்கு சான்று பகர்கின்ற அவருடைய அந்த பணியை நிறுத்திவிடவில்லை. அவர் நல்லவராக இருந்தார், கடவுளுடைய மகனாக இருந்தார், அவருடைய வாழ்வில் எப்பொழுதுமே கடவுளுக்கு பிரமாணிக்கமாக இருந்தார் என்பதிலே அவர் எந்த விதமான தயக்கமும் கொள்ளவில்லை. ஏனென்றால் மக்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் உண்மைக்கு சான்று பகர்ந்தவர். அதனால் தான் அவர் மீண்டும் இறுதியிலே சாகடிக்கப்பட்டார். அந்த உண்மையை யாருமே பறித்து கொள்ள முடியாது. அந்த உண்மையை யாருமே குழி தோண்டி புதைக்க முடியாது. நான் எந்த உண்மையை, நன்மையை நான் விரும்புகின்றேனோ, கடவுள் எனக்கு எதை தருகின்றாரோ, கடவுள் எதற்காக என்னை அழைத்திருக்கின்றாரோ, அந்த அழைப்பிலே இருந்து நான் எந்த கட்டத்திலும் தவறாமல் இருப்பதற்கு, கடவுளுக்கு பிரமாணிக்கமாக இருப்பதற்கு என்றுமே நான் என்னுடைய வாழ்க்கையில் தயங்கக்கூடாது. எத்தனை சவால்கள், துன்பங்கள், இடர்கள், எதிர்ப்புகள் வந்தாலும் எங்களுடைய நன்மைத்தனத்திலே இருந்து நாங்கள் பிறழாமல் இருப்பதற்கு இறைவன் எங்களுக்கு தாராள மனதையும், இறைவன் எங்களுக்கு நம்பிக்கையையும், இறைவன் எங்களுக்கு விடாமுயற்சி என்ற அந்த பண்பையும் எங்களுக்கு தர வேண்டும் என்று இந்த நாளிலே மன்றாடுவோமாக. ஆமேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையோடு இன்றைய தினம் இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள், பார்வையாளர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இஸ்லாமிய நற்சிந்தனையில் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் எப்படி நடந்து கொண்டார்கள்,
மனைமார்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள், வீட்டு பணிகளில் எப்படியெல்லாம் பங்கெடுத்தார்கள் என்பதை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுடைய இறுதி தூதராக வந்துதித்தார்கள். ஜனாதிபதியாக பிரகடனம் செய்யப்பட்டார்கள். இந்த சமூகத்தின் தலைவராக ஆட்சி பொறுப்பை ஏற்று மார்க்க ரீதியாக அந்த சமூகத்தை வழிநடாத்துகின்ற பொறுப்பு அவருக்கு சுமத்தப்படுகின்றது. ஆனால் அந்த பொறுப்புகள் ஒரு பொழுதும் குடும்ப வாழ்க்கையை மிகச்சிறப்பாக கொண்டு நடாத்துவதற்கு, குடும்ப வாழ்க்கையில் மனைவிமார்களுக்கு உதவி செய்யாமல் இருப்பதற்கு அவர்களுக்கு அந்த பொறுப்பு ஒரு பொழுதும் தடையாக இருக்கவில்லை. அதனால்தான் இந்த உலகத்திலே மிகச்சிறந்த மனிதன் யார் என்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி அடையாளப்படுத்துகின்றார்கள். ஹியாருக்கும் ஹியாருக்கும் லி அஹ்லிஹி வ அன ஹியாருக்கும் லி அஹ்லி. உங்களில் சிறந்தவர் தன்னுடைய மனைவியிடத்திலே சிறந்தவர்தான். என்னை பொறுத்தவரைக்கும் நான் என்னுடைய மனைவிக்கு சிறந்தவனாக இருக்கின்றேன் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே ஒரு மனிதனுடைய மனைவி அவனை சிறந்தவன் என்று சொல்ல வேண்டும். அந்த உறவை மனைவியோடு கணவன் பேணி கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்து கொண்டு மார்க்க பணிக்காக அவர்கள் தெரிவு செய்யப்படுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய வஹியை, அல்லாஹ்வுடைய தெய்வீக கோட்பாடுகளை மனித சமூகத்திற்கு கற்றுக் கொடுக்கின்ற பொறுப்பு அவருக்கு சுமத்தப்பட்டாலும் கூட மனைவி மக்களோடு மிக அன்பாக நடந்து கொண்டார்கள் என்பதை நாங்கள் பார்க்கலாம். எந்த அளவுக்கென்றால் மனைவிமார்களுடைய உணர்வுகளை கூட புரிந்து கொள்வார்கள். மனைவிமார்களோடு அன்பாக நடந்து கொள்வார்கள். மனைவிமார்களோடு நளினமான முறையிலே நடந்து கொள்வார்கள். தன்னுடைய மனைவி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சில பொழுதுகளில் அன்பாக ஆயிஷ் என்று அழைப்பார்கள். ஆயிஷா என்று சொல்லாமல் அதை சுருக்கி ஆயிஷ் என்று அழைப்பார்கள். சில சந்தர்ப்பங்களில் யா ஹுமைரா, சிவப்பியே என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பார்கள். இன்னும் சில சந்தர்ப்பங்களில் யபுனத்த சித்தீக், சித்தீக்குடைய மகளே என்று அன்பாக தன்னுடைய மனைவியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பார்கள். என்றால் இந்த அளவுக்கு மனைவிமார்களோடு மிகவும் நளினமான முறையிலே, அன்பான முறையிலே, உணர்வுகளை புண்படுத்தாத முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்பதில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவனம் செலுத்தினார்கள். எந்த அளவுக்கென்றால் வீட்டு வேலைகளில் கூட பங்கெடுத்தார்கள். வீட்டு வேலைகளில் நபி அவர்கள் மனைவிமார்களுக்கு உதவி செய்தார்கள். தன்னுடைய ஆடைகளை தைத்து கொள்வார்கள். தன்னுடைய பாதணிகளை கூட தைத்து கொள்வார்கள். தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டால் தொழுகைக்கு சென்று விடுவார்கள் என்று ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி அவர்களுடைய அந்த வீட்டு பணிகளை மிகச்சிறப்பாக எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே வீட்டு நிர்வாகத்தை கொண்டு நடாத்துவதில், வீட்டு நிர்வாகத்தின் பொறுப்பாளராக மனைவி இஸ்லாத்தின் மூலம் நியமிக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த பொறுப்பை அவளுக்கு செய்வதற்கு பக்கபலமாக கணவன் இருக்க வேண்டும் என்ற அந்த கோட்பாட்டை தான் நபி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, நபிகளாருடைய குடும்ப வாழ்க்கை எங்களுக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருக்கின்றது. எனவே மனைமார்களுக்கு உதவி செய்யக்கூடிய கணவன்மார்களாக ஆண்கள் இருக்க வேண்டும் என்பதற்கு நபிகளாருடைய வாழ்க்கை வரலாறு எங்களுக்கு மிக பெரும் சான்றாக இருக்கின்றது. எனவே இந்த உலகத்திலே நாங்கள் திருமணம் செய்து மனை மக்களை கவனிக்க வேண்டும். அவர்களோடு நல்ல உறவை நாங்கள் வைத்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய தேவைகளை கண்டு தேடி நிறைவேற்ற வேண்டும். அவர்களுடைய விருப்பு வெறுப்புகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய உணர்வுகளை நாங்கள் மதிக்க வேண்டும். அவர்களுடைய உள்ளம் புண்படுகின்ற வகையில் நாங்கள் பேசக்கூடாது, நடந்து கொள்ளக்கூடாது என்பதையெல்லாம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறின் மூலம் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். எனவே இந்த உலகத்திலே மனைவி மக்களோடு மிகச்சிறந்த முறையிலே, நளினமான முறையிலே, அன்பான முறையிலே நடந்து கொண்ட ஒரு மிக பெரும் தலைவராகத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்து காட்டினார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே மனைவி மக்களோடு மிகவும் நளினமான முறையிலே நடந்து வீட்டு நிர்வாகத்திலே மனைவிக்கு ஒத்துழைக்கக்கூடிய கணவன்மார்களாக ஆண்கள் மாற வேண்டும். நபிகளாருடைய வாழ்க்கை வரலாறு எங்களுக்கு மிகப்பெரிய போதனைகளையும் அறிவுரைகளையும் முன்மாதிரிமிக்க நடத்தைகளையும் போதிக்கின்றது என்பதை தெளிவாக புரிந்து வீட்டு நிர்வாகத்திலே மனை மக்களோடு அன்பாகவும் கனிவாகவும் நடந்து கொள்வதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.